விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஹாய் நண்பர்களே, SK25 திரைப்படத்தை பற்றி செம்ம அட்டகாசமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. SK25 திரைப்படத்தோட பெயர் லீக் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆக போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது SK25 திரைப்படத்துக்கு ரசிகருக்கு மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சுதா கொங்கரா மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் இது சிவகார்த்திகேயன் கூட இணையும் போது அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட கதையை சூர்யா அவர்களுக்கு சொன்னது கால்ஷீட் பிரச்சனை. அதுக்கப்புறமா சுதா கொங்கராவுக்கும் சூர்யாவுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால் இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்க முடியவில்லை. சூர்யா அவர்கள் கதையில் SK அவர்கள் நடிக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட பெயர், அதாவது இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக ஒரு பயோகிராஃபிக் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த திரைப்படம் அதே சமயம் ஒரு பீரியாடிக் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்துக்கு பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ரஜினி அவர்களுக்கு இந்த ஒரு டைட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் அஃபிஷியலாக வருகிற குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியிடுவதற்கான பிளானில் SK25 குழு இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், SK25க்கு பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை. இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.